நாடிப்புலங்கள் உழுவார் கரமும் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடமாடிக் கழிக்கும் கலாபமயிலே உன் பாதம் அடைக்கலமே என்று என் கலமைகளை வேண்டி என்னை ஈன்ற பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் மனத்திலே இருத்தி அவைக்கு வருகிறேன். இந்த விவாதத்திலே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, உலகத்தினுடைய மூலை முடுக்குகளெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களினால் வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரணமாக தெரிகின்ற ஒரு கருத்தை சமூகத்திலே இன்றைக்கு விதைக்க வேண்டுமென்றால் அதற்கொரு வடிவம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வடிவம் எதுவென்றால் இன்றைக்கு பட்டி மண்டபம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஒரு பொருளை எடுத்து இரண்டு அணியாக வகுத்து அது சம்பந்தமாக வாதிடுகின்ற பொழுது அதனுடைய சாதகத்தையும் பாதகத்தையும் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு மிக நுட்பமாக கொடுக்கக்கூடிய முறையாக இந்த பட்டிமண்டபம் அமைந்திருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய 6 பேரும் பட்டிமண்டபத்தினுடைய பாங்கறிந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள். இன்றைய தினம் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு தலையங்கத்தோடு உங்களை சந்திப்பதில் மனதிற்கு மட்டற்ற மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமாக இருக்கின்றதா, சவாலாக இருக்கின்றதா என்று தமிழ் பெண்களை மையமாக வைத்துக்கொண்டு இந்த பட்டிமண்டபம் நகர இருக்கின்றது. ஏனோ தெரியவில்லை, இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் பெண்கள் சார்ந்து இருக்கின்றபடியினாலே 2 அணிகளிலும் அறிவும் ஆற்றலுமிக்க பெண்களை இந்த விவாதத்திலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் நடுவராக இருக்கின்ற ஆண் 2 கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. விவாதத்தினுடைய முடிவிலே தீர்ப்பு வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு உலக ஓட்டம் என்பதை நாங்கள் சொல்வதை விட இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த பல விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, நமது தொலைபேசியிலே நமக்கு ஃபேஸ்புக்கிலே படம் போடுவதற்கும் வருகின்ற அழைப்பை கதைப்பதற்கும் அழைப்பை எடுப்பதற்கும் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய 1ஆம் ஆண்டில் நர்சரி படிக்கின்ற பிள்ளைகள் கூட தொலைபேசிக்குள்ளே இருந்து எத்தனையோ விடயங்களை எடுக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு உலகத்தினுடைய நம் நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு கட்டத்துக்கு அங்காலே போய்விட்டது. அந்த பௌதிகளில் சொல்லுவார்கள் எஸ்கேப் வெலோசிட்டி, தப்பு வேகம் என்று சொல்லுவார்கள். அதை கடந்து இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்னாலே நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக ஓட்டத்துக்குள்ளே நமது பெண்களுக்கே இருக்கக்கூடிய அன்பு, பண்பு, கருணை, இரக்கம், கலாசாரம், விருந்தோம்பல், விழுமியம், பாரம்பரியம், பண்பாடு என்று பலவற்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது ஈழத் தமிழினத்துக்கே உரிய ஒரு சொத்து. பொதுவாக சொன்னால் தமிழ் பெண்களுக்கு உரிய ஒரு சொத்து. இன்றைக்கு உலக நாடுகளிலே பெண்களினுடைய வளர்ச்சியும் உலக ஓட்டமும் வேறு ஒரு எல்லைக்கப்பாலே சென்று கொண்டிருக்கின்ற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைக்கு ஓடுகின்ற உலக ஓட்டத்தோடு தமிழ் பெண்கள் சேர்ந்து ஓடுவதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சாத்தியமான தன்மை இருக்கிறதா, அல்லது அதிலே சவாலை எதிர்கொள்கிறார்களா என்றுதான் பேசுபொருள். பெண்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் அவருடைய அதீத ஆற்றலும் ஒரு நாட்டை அல்ல ஒரு உலகத்தையே ஆளும் சக்திக்குரியவள் பெண் என்பது பாரதியுடைய கருத்து. அது புதுமை பெண்ணை பற்றி படித்தால் நன்றாக விளங்கும். பின்னாலே பேசுகிறான், ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமனென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்குமாம் என்று பாரதி பேசுகிறான். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கலோடு சேர்ந்து ஓடுவதற்கு அவர்கள் சாத்தியமாக இருக்கிறது அல்லது சவாலாக இருக்கிறது என்ற விவாதத்திலே எப்பவுமே ஒரு விவாதத்தினுடைய தொடக்க பேச்சாளர் மிக முக்கியமானவராக கருதப்படுவார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய IPL துடுப்பாட்ட போட்டிகளிலெல்லாம் பாருங்கள், அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்று 2 பேர் வருவார்கள். அவர்கள் ஒரு 4-5 ஓவர்கள் நின்று ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டங்கள் எடுத்து கொடுத்தால்
பின்னாலே வருகின்ற அந்த துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்காது. அதனாலே அந்த தெரிவு செய்து இறக்குவார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய தொடக்க பேச்சாளராக நான் மிகவும் ரசித்து கேட்கின்ற ஒரு பேச்சாளர், அன்புக்குரிய தங்கை செல்வி துசாந்தி விஸ்வநாதன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி. இப்பொழுது இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே என்ற அணிக்கு தலைமையேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். நடுவர் அவர்களே மற்றும் என் சக சகோதரிகளே மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதமான வந்தனங்கள். இன்றைய பட்டிமன்றத்தில் ஒரு அழகான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். அதாவது, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலா சாத்தியமா? அந்த வகையிலே இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே என்ற அணியில் தலைமையேற்று வந்திருக்கின்றேன். எந்த துறையில் பெண்கள் இன்னும் சாதிக்கவில்லை என்று கூறி தமிழ் பெண்கள் சாதிப்பது இன்னும் சவாலாக இருக்கின்றது என்று எதிரணியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இத்தனைக்கும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருமே பல்கலைக்கழகங்கள் கல்வி கற்றவர்கள், பட்டமளிப்பு விழாக்களை எடுத்துக்கொண்டவர்கள் தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வி என்பது இப்போது பெண்களுக்கு சவாலான ஒரு விடயமாகவே கருதப்படவில்லை. ஆகவே இது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. நடுவர் அவர்களே, தலைவர் என்ற ரீதியில் இந்த தலைப்பை சற்று ஆராய வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருக்கின்றது. இன்றைய உலக ஓட்டம் மற்றும் தமிழ் பெண்கள், இந்த இரண்டு விடயங்களைத்தான் நான் இப்போது கருத்தில் கொண்டு கதைக்கப் போகின்றேன். அதாவது, இன்று கல்வி, தொழில்நுட்பம், சமூக மாற்றம், அரசியல் மற்றும் தலைமைத்துவம், விளையாட்டு மற்றும் பிற துறைகள், அரசு மற்றும் அமைப்புகளின் ஆதரவு, சமூக ஊடகங்களின் தாக்கம், இத்தனையும் பெண்களின் வளர்ச்சிக்கு இன்றைய காலத்தில் சாதகமாகவே இருக்கின்றன. நாம் முதலாவதாக கல்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நடுவர் அவர்கள் கூறியது போன்று, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்று பாரதியார் அவர்கள் அதாவது பெண்களின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், பெண்களின் வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை உலகத்தில் இந்த பாடலை பாடினார். இன்று நாம் அதை நனவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது பெண்களுக்கு தடையாக இருக்கவில்லை. பல்கலைக்கழகங்களில் பெண்களின் சேர்க்கை தற்போது அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பல்கலைக்கழகங்கள் மட்டுமா, நாம் ஒரு தேவை என்று ஏதாவது ஒரு அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், நாம் ஒரு வேலைக்காக செல்லும் போது அங்கேயும் வேலை செய்கின்றவர்களில் பெரும்பாலானோர் பெண்களாகவே இருக்கின்றனர். ஏன், இது தவிர நாம் பார்க்க போனோமாக இருந்தால் மங்கள்யான் மற்றும் சந்திரயான் 2 போன்ற முக்கிய விண்வெளி திட்டங்களை வழிநடத்தி கொடுத்தவர்களே பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாம் பார்க்க வேண்டிய தொழில்நுட்ப வளர்ச்சி. இன்றைய உலகம் நமது கையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சுருங்கியுள்ளது. இன்று கணவனை கவனிப்பதும் குழந்தைகளை கவனிப்பதும் மட்டும்தான் ஒரு தொழிலாக செய்து கொண்டு எந்த பெண்ணுமே அமர்ந்திருக்கவில்லை. அவர்கள் கைகளில் ஏதோ ஒரு சுய தொழிலாக ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்று தொழில் வாய்ப்புகளை இந்த தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. முன்பு தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு பயப்பட்ட பெண்கள் அனைவரும் இன்று தாமே முன்வந்து வெளி உலகிற்கு கூறுகின்றார்கள், நாம் இந்த வேலையை செய்கின்ற, என்னிடம் இப்படியான திறமைகள் இருக்கின்றது என்று சொல்லி தனது திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அதே சமயம் தனது சுய வருமானத்தை மீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் மற்றும் தலைமைத்துவ பண்புகளாக இருக்கட்டும், ஆண்களை விட பெண்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. கற்பாவை தொகுப்பில் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறினார்கள், சமையலறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் சுவரோடு பந்து விளையாடுகின்றவனை. பந்தை எறிய எறிய திருப்பி அடித்தது சுவர் உற்சாகமாக. ஒரே ஒரு முறையாவது பந்து வீச சுவருக்கு வாய்ப்பு தந்திருந்தால் இப்படி மூர்க்கமாக உடைந்திருக்காது என்றார். அப்படித்தான் அன்றைய கால பெண்கள் இருந்தார்கள். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த கவிதைகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்பதை சமூக விழிப்புணர்வுகள் மூலம் ஆண்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே இன்று பெண்கள் தான் சமையல் செய்ய வேண்டும், அவர்கள் வேலைக்கு போகக்கூடாது என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூட சொல்ல முடியாத ஒரு சமூக கட்டமைப்பை நமக்கு முன்னுள்ளோர்கள் நமக்கு உருவாக்கி தந்துள்ளார்கள்.
நமக்கு அடுத்து உள்ளவர்களுக்கு நாம் இன்னும் உருவாக்கி கொடுக்க போகின்றோம். சவால்களை தாண்டி இந்த கலாச்சாரம், இந்த உடை, இந்த நாகரிகம் என்பனதான் பெண்கள் மீது மேலதிகமாக நீங்களே திணிக்கப்படுகின்ற ஒரு விடயம். சொல்கிறீர்கள் இது எல்லாம் சவால் பெண்களுக்கு என்று. அதான் சொல்கிறார், அது சவாலாகத்தான் இது. அதை விட உலகமயமாக்கோடு சேர்ந்து ஓடுவது தமிழ் பெண்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அது சாத்தியமாக இல்லை என்று அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். ஐயா, சவாலை சாதுரியமாக கைகொண்டு சாத்தியமாக்குவது என்பது பெண்களுக்கு தெரியாத கலை அல்ல. இதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த உலகத்தில் பெண்கள் இத்தகைய சவால்களை எதிர்கொள்கின்றார்களே என்று சொல்லி அன்று குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்று பெண்களே, ஆண்களும் மனிதர்கள் தானே, அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற அளவுக்கு இந்த பெண்கள் மேலே ஏறிக்கொண்டே இருக்கின்றார்கள் தானே நடுவர் அவர்களே. மற்றும் இப்போதெல்லாம் பெண்களுக்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ள நடுவர் அவர்களே. பெண்களுக்கான சுதந்திரம் என்றால் என்ன, பெண்களுக்கான உரிமைகள் என்றால் என்ன என்று எல்லாருக்குமே தாராளமாகவே தெரியும். ஒரு கவிதை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது, தேடி மாறாமல் திட்டமிட்டதைப் போல மாதம் நிகழ்கிறது எனக்கான சுழற்சி என்றாலும் நிகழும் முதல் கணம் விபத்தொன்றை சந்தித்தால் போல் அதிர்கிறது மனசு. மாதவிடாயை பற்றி கூறியிருக்கின்றார்கள். முன்பு எல்லாம் மாதவிடாயை பற்றி கதைப்பதே அவதூறாக எண்ணப்பட்ட காலத்தில் இன்று மாதவிடாய் பெண்களுக்காக வருகின்ற ஒரு இயற்கை உபாதை, அதை பற்றி உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சக பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு விழிப்பூட்டும் அளவிற்கு, அவர்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இன்றைய சமூகம் வந்திருக்கின்றது. ஆகவே கல்வியாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், சமூக கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இன்றைய காலத்தில் பெண்களுடைய சவால்களை தகர்த்து எறிந்து அதை சாதுரியமாக கையாண்டு அவற்றை சாத்தியமாக்க கூடியதாக இந்த உலகம் நமது கைகளில் இருக்கின்றது என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, நான் விட்டதை எனது அணியினர் தொட்டுச் செல்வார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே என்ற அணியினுடைய தலைவி மிக நுட்பமாகவும் ஆணித்தரமாகவும் பல சவால்கள் பெண்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் சாத்தியமாக மாற்றி ஓடக்கூடிய வல்லமை தமிழ் பெண்களுக்கு உண்டு என்று தனது அணியை இப்பொழுது நிறுவியிருக்கின்றார். இப்பொழுது மற்ற அணியினர் இல்லை, அது சாத்தியமில்லை, தமிழ் பெண்களுக்கு சவாலே என்று வாதிட போகிறார்கள். இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலாகவே இருக்கின்றது என்ற அணிக்கு தலைமையேற்று மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு ஆளுமை உள்ள ஆற்றலும் உள்ள ஒரு பெண்ணாக இன்றைக்கு பல மேடைகளிலே தன்னை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய செல்வி நாகலிங்கம் ஜனனி அவர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றிலே கடமை புரிகின்றவர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளரும் கூட. இன்றைய உலக ஓட்டம் தமிழ் பெண்களுக்கு சவாலே என்ற அணிக்கு தலைமையேற்று தனது கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். அவர்களை பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்திருக்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைவர் அவர்களே, என் தரப்புவாத சகோதரிகளே, என் எதிர்த்தரப்புவாத நண்பிகளே, டான் தொலைக்காட்சியின் அன்பு நேர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நல்லதொரு காத்திரமான தலைப்போடு இன்றைய பட்டிமன்றத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அதாவது, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலே சாத்தியமே. அந்த வகையிலே இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். தலைமை பேச்சாளர் என்ற வகையிலே என்னுடைய தலைப்பினை சற்று விவரிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. இன்றைய உலக ஓட்டமானது, அதாவது இந்த பூகோள மயமாதலின் விளைவாக இன்றைய வாழ்வியல் ஒரு உள்ளங்கையுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும், விஞ்ஞானங்கள் வென்றதுனாலேயுமே இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவன் வாழ்வியலில் ஏதோ ஒன்றை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். எதை தேடி ஓடுகிறார்கள் என்ற கேள்விக்கு அவர்களுக்கே பதில் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் குறிப்பாக தமிழ் பெண்கள் எத்தகைய ஒரு சவால்களை முகம் கொடுத்து வருகின்றார்கள் என்பது பற்றித்தான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய விவாதம். என்னுடைய எதிர்த்தரப்பு நண்பி மிக அழகாக தெளிவாக தனக்கே உரிய பாணியில் பல விடயங்களை அடுக்கி சென்றுள்ளார்.
கல்வியிலே பெண்கள் சாதித்து வருகின்றார்கள், பொருளாதாரத்தில் பெண்கள் சாதித்து வருகிறார்கள், கலை கலாச்சாரத்தில் பெண்கள் சாதித்து வருகிறார்கள். ஆம், நான் அதை ஏற்றுத்தான் கொள்கிறேன். ஆனால் அவர்கள் மறைமுகமாக அனுபவிக்கின்ற பிரச்சனைகளும் அவர்கள் மறைமுகமாக அனுபவிக்கின்ற அழுத்தங்களை பற்றி இங்கு எவருமே வெளிப்படையாக பேசுவதில்லை. அதற்கான காரணம், நாம் அனைவருமே எங்களுடைய மகிழ்ச்சியான பக்கங்களைத்தான் ஒரு முகப்புத்தகத்திலே பதிவுகளாக போட விரும்புவோம், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லே பதிவுகளாக போட விரும்புவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் அழுகின்ற விடயங்களை எவருமே வெளிப்படையாக சொல்லுவதற்கு துணிவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய உலக ஓட்டத்தில் கல்வி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அமைய ஒரு பெண்களும் அதன் போக்கில் ஓட வேண்டுமென்றால் அந்த கல்வி கற்ற, குறிப்பாக தமிழ் பெண்களுடைய அந்த குடும்ப சூழல், அந்த சமூக சூழல் அவளுக்கு எத்தனை அழுத்தமாக இருக்கும். அண்மையிலே ஒரு கடந்த வருடம் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற ஒரு பெண்ணை நான் சந்திக்க நேரிட்டது. அவர்களுடைய குடும்பத்தோடு பேசி கொண்டிருந்த பொழுது, என்னுடைய பெண் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பல்கலைக்கழக அனுமதி வெளி மாவட்டத்தில் பெற்றுள்ளார். ஆனால் நாங்கள் எங்களுடைய பெண்ணை பல்கலைக்கழகத்திற்கு படிக்க அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அங்கே ரேங்கிங்குக்கு பயம். அந்த புதிய சூழலில் அவள் அதனை எவ்வாறு கையாளுவாளோ என்று தெரியாது. அதனால் அவருக்கு ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைத்து அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றார் என்று அந்த தாய் கூறுகிறார். ஒரு கொழும்பிற்கு தனியாக அனுப்ப மறுக்கின்ற ஒரு தாய் யாரோ தெரியாத ஒரு நபருக்கு விமான பயணத்தின் மூலம் லண்டனுக்கு அனுப்பி வைக்க துணிகின்றார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றதே என்னுடைய வாதமாக இருக்கின்றது. அவ்வாறு இன்றைக்கு நாங்கள் ஒரு பெண் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு எத்தனை தடைகள் இருக்கின்றது. இன்றைக்கு ஒரு பெண் சமூக வலைத்தளங்களிலே தன்னுடைய திறமைகளை முன்வைத்து ஒரு பிரபல்யமாக வருகின்ற பொழுது, அல்லது ஒரு கல்வியிலே முன்னுக்கு வருகின்ற பொழுது, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத, அதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சமூகம் அவளை நடத்தை கட்டவள், அவள் பல ஆண்களோடு தொடர்பிலே இருக்கின்றார்கள் என்று பெண்ணின் கற்பில் மட்டுமே புனிதத்தன்மையை பார்க்கின்ற, புனிதத்தினை எதிர்பார்க்கின்ற கயவர் கூட்டங்கள் மத்தியில் வாழ்கின்ற பெண் எவ்வாறு நடுவர் அவர்களே அவள் சவாலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதுதான் உண்மை. எவ்வாறு அவள் சாத்தியமாக வாழ முடியும்? நிச்சயமாக அப்படி ஒரு சூழலில் அவள் சவால்களை முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாள். இன்றைக்கு பெண்கள் பல துறைகளிலே நல்ல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சாத்தியமான ஒரு சூழல் இருக்குது என்று என்னுடைய எதிரணி தலைவி பேசினார். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களிலும் சரி, ஒவ்வொரு அரசு நிறுவனங்களிலும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் அந்த நிறுவனத்துக்குள்ளே நுழைகின்ற பொழுது எத்தகைய ஒரு அழுத்தத்தை சந்திக்கின்றாள் என்று. அவள் ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய கணவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும். ஒரு பெற்றோராக இருந்து அந்த பெற்றோரத்துவத்தை மிகச் சரியாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய கணவன், பிள்ளைகள், குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலத்தை சரியாக கணித்து அவர்களுடைய வாழ்வியலை வரையறைக்கப்பட்ட மாதிரி அவள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவள் எத்தனை சவால்களை கடக்க வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு பல நிறுவனங்களுடைய அது உயர் பதவியிலே இருக்கின்ற பல மனிதர்கள் ஒவ்வொரு பெண்ணையும் தங்களுடைய இச்சைக்காக பயன்படுத்த முனைகின்ற பொழுது, அந்த பெண் அதற்கு ஈடு கொடுக்காத பொழுது அந்த பெண்ணை தவறாக சித்தரித்து அந்த வேலையை விட்டு துரத்திய பல பெண்களின் கதையை நான் என் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய அவலங்களை வெளியே சொல்ல பயப்படுவது, தன்னுடைய மானம் மரியாதை என்கின்ற சொல்லுக்கு இந்த சமூகம் தன்னை எவ்வாறு பார்க்கும்? ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியிலே சொல்ல வருகின்றாள் என்றால் உடனே எங்களுடைய சமூகம் சும்மா இது நடந்திருக்காது, இவவும் ஏதோ பிளவிட்டிருப்பா என்கின்ற அந்த கருத்து இன்றைக்கு சமூக மட்டத்திலே இருக்கின்றதால் பெண்கள் தங்களுடைய சவால்களை வெளியிலே சொல்வது இல்லை. அவர்கள் அந்த 4 சுவத்துக்குள்ளே தங்களுடைய குமுறல்களை கண்ணீர் மூலம் கடந்து இன்றைக்கு ஒரு வெளிப்பூச்சாக இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இத்தகைய ஒரு சூழலில் இன்றைய காலத்து பெண்கள், குறிப்பாக தமிழ் பெண்கள், நிச்சயமாக ஒரு சவாலாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலாகவே இருக்கின்றது என்ற அணியினுடைய தலைவி செல்வி ஜனனி அவர்கள்
பல சமூகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை இந்த மன்றுக்கு இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார். சில பெண்களுடைய ஆற்றலினாலே வெளிவருகின்ற சில விடயங்களை சகித்து கொள்ள முடியாத சமூகம் அவர்கள் மீது சேறு பூசுகின்ற வகையிலே சில அவதூறுகளை பரப்பி அந்த பெண்களை முடக்க முற்படுகின்றது. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது என்று தனது அணி சார்ந்த வாதத்தை இப்பொழுது வைத்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் இப்பொழுது வர இருக்கின்றார். இல்லை, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமானதாகவே இருக்கின்றது என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் செல்வி இப்காமா மன்சூர் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ஸ்பெஷல் துறையில் இருக்கக்கூடியவர். பொத்துவிலில் இருந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த பட்டிமன்றத்தில் நான் சந்திக்கின்ற முதலாவது இஸ்லாமிய சகோதரியாக எனக்கு தெரிகின்றது. எதிர்காலத்திலே மிகச் சிறந்த ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்று எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழிக்கும் நாயனின் தீர்ப்பாம் நடுநிலை தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் மற்றும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்தவளாக என்னுடைய விவாத தலைப்பிற்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே சவாலே என்று வினவினால் முற்றுமுழுதாக நாம் எந்தவித சந்தேகமுமின்றி கூறக்கூடிய ஒன்று சாத்தியமானதே ஆகும். அதற்கான தெளிவான காரணங்களையும் சான்றுகளையும் நான் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் பாரதியாரின் கவிதை ஒன்றினை இங்கு நினைவு கூறலாம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். ஆம், அவர் அன்றே கணித்து விட்டார். இன்றைய உலக ஓட்டம் மட்டுமல்ல, அன்றைய உலக ஓட்டமும் கூட தமிழ் பெண்களுக்கு ஒரு காலமும் சவாலான ஒன்றாக அமையாது. அது என்றென்றும் சாத்தியமானதேயாகும். எமது பண்டைய கால இலக்கியங்களை நாம் எடுத்து நோக்குவோமானால் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தொடக்கம் மாதவி வரை, அவ்வை பிராட்டியார் முதல் வேலுநாச்சியார் முதல் குயிலி வரை மற்றும் குந்தவை பிராட்டியார் முதல் அவர்கள் அனைவரும் அத்தகைய கால சவால்களை எதிர்கொண்டு அதனை சாத்தியமாக மாற்றி இன்றைய உலகில் வாழும் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்லாது இன்றைய உலக ஓட்டத்தில் எங்களுடைய பெண்கள் எவ்வகையான துறைகளில் தங்களுடைய முன்னேற்றங்களினை காட்டி வருகின்றார்கள் என்பதனை நாம் சற்றே உற்று நோக்குவோமானால் அனைவரும் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கல்வித்துறையினை எடுத்து நோக்குவோமானால் இந்திரா ஜெயசிங் முதல் ஷியாமலா கோபாலன் முதல் எம்முடைய இலங்கை நாட்டு பெண்கள் வரை கல்வியில் வருகின்ற அத்தனை சவால்களையும் சாதாரணமாக எதிர்கொண்டு தங்களுடைய திறமைகளை திறம்பட எமக்கு படம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தொழில்நுட்ப துறையில் இந்திரா நூயி முதல் பத்மஸ்ரீ பொரீர் வரை, விளையாட்டுத் துறையில் நேத்ரா குமணன் முதல், இது மட்டுமல்லாது கலைத்துறையாகட்டும், அறிவியல் துறையாகட்டும், ஏனைய பிற துறைகளாகட்டும் அத்தனை துறைகளிலும் தாங்கள் மட்டுமல்லாது இன்றைய பிற பாலினத்தவர்கள் கூட பெண்களுக்கு இது சவாலாகத்தான் அமையும் என்று அவர்கள் முட்டுக்காட்டியிருக்கின்ற அந்த சவாலினை ஒரு சாதாரண விடயமாக எதிர்கொண்டு தங்களுடைய திறமைகளை இலகுவாகவும் விசேஷமாகவும் அவர்கள் காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயமாகும். இன்றைய இலங்கையை எடுத்துக்கொள்வோமானால் எமது நாட்டில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழீழ விடுதலை போராட்டம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னராக இடம்பெற்றிருந்தது. அதில் பெண்கள் சார்பாக தனது பங்களிப்பினை முதல் முறையாக வழங்கிய லெப்டினன்ட் மாலதி அக்கா முதல் போராட்ட களத்தில் ஊடகவியலாளராக செயற்பட்ட அனைவரும் அறிந்த இசைப்பிரியா என அழைக்கப்படும் சோபனா தர்மராஜா முதல் அவர்கள் அனைவரும்
தங்களுடைய சவால்களை திறம்பட எதிர்கொண்டு இன்று நாம் அவர்களை சாதனையாளர்களாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்களுக்கு இருந்திருக்கின்றார்கள். நான் இவ்விடத்தில் ஒரு சினிமா பாடலை நினைவு கூறலாம் என நினைக்கின்றேன். உன்னாலே முடியாதென்று ஊரை சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே, உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கினி சிறகை எழுந்து வா, உலகை அசைப்போம் உயர்ந்து வா. நான் என்ன இங்கு வாதிட வேண்டி இருக்கின்றது? அந்த கவிஞரை இந்த பாடலில் தெள்ள தெளிவாக படம் போட்டு காட்டிவிட்டார். சவால்கள் அனைத்தும் ஒரு சாதாரணமாக பெண்கள் என்று கருதக்கூடிய விடயமே. சரி, நீங்கள் பேசுகின்ற பொழுதும் நீங்கள் உதாரணங்களை அடுக்குகின்ற பொழுதும் நமக்கே ஒரு வியப்பாக இருக்கிறது. 2ஆம் லெப்டினன்ட் மாலதி தொடக்கம் பின்னாலே இசைப்பிரியா வரை பல சவால்களை எதிர்கொண்டு பேசியிருக்கிறீர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஆற்றல் மிகுந்த பெண்களாக இருந்தாலும் சமூகத்துக்கு ஆற்றலை வெளிக்காட்ட முனைகின்ற பொழுது கல்லறிகின்றார்கள். அதாவது அந்த பெண்களை அவதூறாக பேசுகின்றார்கள். அதனாலே பல பெண்கள் முடங்க வேண்டி இருக்கிறது, அந்த சவாலை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாக்க முடியும் நினைக்கிறீர்கள்? அன்பான நடுவர் அவர்களே, அன்றைய கால பெண்கள் சவால் இல்லாமலா இன்று சாதனையாளர்களாக பேசக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றார்கள்? அன்று போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் இசைப்பிரியா என அழைக்கப்படும் அந்த சகோதரி எதிர்கொள்ளாத சவால்களையா இன்றைய பெண்கள் எதிர்கொள்கின்றார்கள்? அவருடைய வரலாற்றினை நாம் உற்று நோக்குவோமானால் பாலியல் துன்புறுத்தலுக்கு மட்டுமல்லாது இன்னொரு அண்ணன் எம்முடைய பெண்கள் இன்று கண்கூடாக பார்த்திராத எத்தனையோ சவால்களை அவர் எதிர்கொண்டு இன்று நாம் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனையாளராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய பெண்களின் சவால்கள் என்னவாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? அவர்கள் ஏதாவது ஒரு வினோதமான உடை அணியட்டும், அல்லது அவர்களுடைய கலை திறமையினை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் இன்னொரு மேடைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கட்டும். ஏனையவர்கள் இந்த சமூகத்தை எடுத்து நோக்குவோமானால், சமூகமானது நாம் ஒரு விடயத்தை சரியாக செய்தோமானால் இன்று பிழையாக கதைப்பவர்கள் நாளை நாம் ஒரு சாதனையாளர்களாக மாறிய பின் அது என்ன சவாலா, அந்த பெண் அப்படியா, இல்லை இல்லை அவர் இவ்வாறான சாதனையை நிலைநாட்டுவதற்காகத்தான் அதனை செய்திருப்பார் என்று நமக்கு சாதகமாக பேசக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கதைகளையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றது என்னவென்றால், காலம் மாறி போச்சு கற்புக்கரசி என்பதோடு இன்று களப்பழியும் பெண்களாச்சு. ஆகவே பெண்கள் சவால்கள் என்று பிற ஆடவர்களோ அல்லது ஏனையவர்களோ கதைக்கும் மிகவும் கொச்சத்தனமான கதைகளுக்கு ஆளாகி தங்களுடைய திறன்களையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்துவதற்கான மேடைகள் தங்கள் கைவசப்படும் போது பிற சகோதரிகளின் அல்லது ஏனையவர்களின் கதைகளை கேட்டுக்கொண்டு தங்களை மிகவும் துச்சமாக இடை போடாது தங்களுடைய திறமைகளை தாங்கள் எது சரி என்று படுகின்றதோ அல்லது தங்களை நிரூபிப்பதற்கான ஒரு களம் தமக்கு வசப்படும் போது தங்களை நிரூபிப்பதற்காக சவால்களை துடைத்தறிந்து அதனை ஒரு சாதாரணமான விடயமாக கருத்திக் கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டும் சென்று விட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். எனவே பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியாரின் கவிதையை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியவளாக சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு டான் டிவி தொலைக்காட்சிக்கு நன்றியை கூறி என்னுடைய விவாதத்தினை முடித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே என்ற அணியினுடைய 2வது சுற்று பேச்சாளர் செல்வி இப்ஹாமா மன்சூர் அவர்கள் இந்த பட்டிமண்டபத்தை வேறு ஒரு கோணத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். மிக ஆணித்தரமான நுட்பமான வாதத்தை முன்வைத்து இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பை தங்கள் பக்கம் திருப்பக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். நடுவரும் இப்பொழுது அந்த பக்கம்தான் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறார் போல தெரிகிறது. இல்லை, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலே என்ற அணியினுடைய 2வது சுற்று பேச்சாளர் செல்வி பர்மினி ரட்னசிறி அவர்கள் ஸ்கில் பாத்வேனுடைய நிறுவனர் தன்னுடைய அணிக்கான வாதத்தை முன்வைக்க வருமாறு அவரை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன்.
கல்லை பிளந்து நீரெடுத்தேன், காற்றை பிழிந்து சாரெடுத்தேன், பலர் சொல்லை கடைந்து மதிமுடித்தேன், தாய் தமிழை அறிந்தே தடம் பதித்தேன். இன்றைய பட்டிமண்டபத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலா சாத்தியமா? சவால்தான். நடுவர் குறிப்பிட்டிருந்தார், இன்று பெண்கள் அத்தனை பேரும் தங்கள் சார்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று. ஆம், பெண்கள் பேச வந்திருக்கிறார்கள் என்றாலே முதலில் உங்கள் மனக்கண்ணுக்குள் எழுகின்ற ஒரு எண்ணம், கட்டாயம் இவர்கள் பெண்ணியம் தான் பேச போகின்றார்கள். இந்த பெண்ணியம் பேசுதல் என்பது நீங்கள் வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் உள்ள பெண்களை படிக்க வைப்பதாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் சமகாலத்தில் இந்த பெண்ணியம் என்பது எப்படி இருக்கின்றது என்றால், கல்லூரி தாண்டி தங்களுடைய பல்கலைக்கழகங்களில் தங்களுடைய கல்வியை கற்றவர்களை நீங்கள் இலக்கு வைத்து அவர்களுக்கு நாகரிகத்தை திணிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் இப்படி ஆடை அணியவில்லை என்றால் நீங்கள் பட்டிக்காடாக உங்களை அவர்கள் எண்ணுவார்கள். நீங்கள் இப்படியான மேலை தீய உணவு வகைகளை நீங்கள் உட்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உங்களை சமமாக எடுத்து நோக்க மாட்டார்கள் என்று மேலை தீய நவநாகரிகங்களை அவர்களுக்குள் திணிப்பதற்காக இவ்வாறான பெண்ணியம் பேசுபவர்களாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆம், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று அன்று கேட்டார்கள். ஆதலால் பெண்களுக்கு கையிலே புத்தகத்தை கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கின்றது தெரியுமா? ஒரு கையில் புத்தகத்தை கொடுத்தவர்கள் மறு கையில் இருந்த கரண்டியை தான் வாங்க மறந்து விட்டார்கள். அது என்று இரட்டை சுமையாகி வந்து விட்டது தெரியுமா உங்களுக்கு? இது சவால் இல்லையா நடுவர் அவர்களே? தமிழ் பெண்களை எடுத்துக்கொண்டால் சமூக வலைத்தளங்களை நாங்கள் பார்க்கின்றோம். வாட்ஸ்அப் டிபில கூட தங்களுடைய புகைப்படங்களை அவர்கள் வைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. உதாரணமாக நீங்கள் பூவோட ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஒன்றை பார்க்குறீங்களா, அது கட்டாயம் பெண்ணாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வாட்ஸ்அப்பில் தங்களுடைய டிபியில் கூட தங்களுடைய புகைப்படங்களை அவர்கள் விடுவதற்கு அங்கே அனுமதிகள் சமூக காரணமாகவும் குடும்பத்தினுடைய காரணமாகவும் அவர்கள் வைப்பதற்கு பெரும்பாலும் விரும்புவதில்லை. அப்படி அவர்கள் ப்ரொஃபைல் வைப்பது கூட தற்பொழுது சவாலாகத்தான் இருக்கின்றது. இந்த தலைப்பை பரமபதம் விளையாட்டில் இருந்து சொல்ல எண்ணினால், அதாவது பரமபதம் விளையாட்டில் எப்படி நாங்கள் ஒவ்வொரு கட்டமா ஏறி ஏறி மேலே போவோமோ, அங்க மேலே பாம்பு இருக்கும். அந்த பாம்பு நீங்கள் எப்படித்தான் மேலே ஏறி போனாலும் தடுத்து கீழே விட்டுடும். அந்த மாதிரி தான் பெண்களும் முன்னேற்றம் அடைவதற்காக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க மேல எப்படி பாம்பு இருக்கோ, இங்க சமூகம் சார்ந்த கோட்பாடுகள் பெண்களை அப்படியே முன்னேற்றம் அடைய விடாமல் அவர்களை கீழ் நோக்கி தள்ளி விடுகின்றார்கள். அதனால் தான் சொல்கின்றேன், இன்றைய உலக ஓட்டத்தை சாத்தியமாக்குவது பெண்களுக்கு சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பெண்கள் செய்ய விரும்பியதை செய்வது மட்டுமல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்பார்கள். அப்படியானால் நாங்கள் எங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நாங்கள் பல பேர்களுடைய உந்துதலின் காரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதை எந்த கணக்கில் நாங்கள் இப்ப போடுறது? இப்போது இளவயது திருமணங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. ஆனால் நீங்கள் 18 வயதின் பின்னால் உங்களுக்கு விரும்பியவரை நீங்கள் திருமணம் செய்ய முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய கேள்வி, ஏன் அந்த வெற்றி அந்த பெண்ணுக்கு இல்லை என்பதுதான். அவளுக்கு துணையாக இருக்கிறாள் என்பது நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏன் அந்த வெற்றி அந்த பெண்ணுக்கு கிடைக்கவில்லை? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரெக்கார்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கின்றது. அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரிஸ் ஃபார் உமன் என்று சொல்லி ஒரு பட்டியலையே வெளியிட்டு இருக்கு. அப்ப இந்த பெண்களினுடைய பாதுகாப்பு எவ்வளவு தூரம் இருக்கின்றது? உதாரணமாக பெண்கள் வீட்டையும் சமாளித்து பணியிடத்தையும் சமாளிக்க வேண்டி, அதாவது ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பக்கங்களுக்கும் கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. இப்படியெல்லாம் மேனேஜ் செய்யணும் என்றால் நடுவில் ஸ்ட்ரெஸ் வந்துடும். இப்ப 3ஆவதா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து மேனேஜ் பண்ணி அவங்கள் உலக ஓட்டத்திற்கேற்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. சவால் தானே நடுவர் அவர்களே? ஈக்குவாலிட்டியை பத்தி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அது ரியாலிட்டியில எவ்வளவு தூரம் இருக்கான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் கதைச்சு கொண்டிருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஓய்வு, அதாவது ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. இப்படி பெண்கள் தங்களுடைய கனவுகள் இலட்சியங்களை தேடி துரத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
அதை அவள் நிறைவேற்றுவதற்கும் அங்கே அவளுக்கு பெர்மிஷன் தேவையா இருக்குது. இவ்வாறு பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமயமாக்கல், நவீன கலாச்சாரம், பாரம்பரியம் அத்தனையையும் அவள் சமாளித்து கொண்டு இந்த நவீன உலகத்தில் அவள் ஓட வேண்டும் என்பது அவளுக்கு பெரிய சவால். சமகாலத்தில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக இப்போது பெண்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் இருந்து கூட அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்வது என்பது பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், தனித்தன்மையுடன் இந்த உலகத்தில் தாங்கள் ஓடுவதென்பது பெரும் சவால். இப்படி நாங்கள் அதாவது சகோதரி சொல்ல இருந்தால் அன்றும் சவால் இருந்தது, இன்றும் சவால் இருக்கின்றது என்று. நீங்கள் முதல் ஒன்றை கவனிக்க வேண்டும். காலம் எவ்வளவு தூரம் மாறிக்கொண்டிருக்கின்றதோ அதுக்கு ஏற்றால் போல அன்றைக்கு ஒரு சவால் இருக்கண்டா, காலம் வளர்ந்திருக்கண்டா, அந்த சவாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சவாலும் வளர்ந்துதான் இருக்கு. அன்றைக்கு எப்படி அதை முகம் கொடுக்கறது கஷ்டமோ அதே மாதிரி இன்றைக்கு அதை முகம் கொடுக்கறதும் கஷ்டமாகத்தான் இருக்கு. பாரதியாரை பத்தி சகோதரி கதைச்சிருந்தா, பாரதியார் சுதந்திரம் அடைந்து விட்டோமே, நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடைக்குள்ள நீங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல இந்தியாவுக்கு, அது பாரத தேசத்துக்கு சுதந்திரமே கிடைக்கல. அவர் அதை கற்பனையில ஒரு முற்போக்கான எண்ணத்துல தான் பாடினவர். அந்த மாதிரி தான் இந்த பெண்களுடைய வெற்றி. அவர்கள் நிஜத்தில், அவர் கற்பனையில் கூட அது சாத்தியமாக்கி விடலாம். அதை நீங்கள் நிஜத்தில் சாத்தியப்படுத்துவதற்கு நீங்கள் நிச்சயமாக சவால்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த டான் தொலைக்காட்சிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வி பர்மினி அவர்கள் தன்னுடைய அணி சார்ந்த வாதங்களை நடைமுறைக்கு சாத்தியமான கண்ணோட்டத்துடன் மிக தெளிவாக கூறியிருந்தார். இப்பொழுது விவாதம் 3வது சுற்றை நோக்கி நகர்கிறது. 2 அணியிலும் 2வது சுற்று பேச்சாளர்கள் தங்கள் அணிக்கு வலி சேர்க்கும் வகையிலே நல்ல ஒரு பேச்சை பேசியிருந்தார்கள். இப்பொழுது விவாதத்தினுடைய 3வது சுற்று, இதை நாங்கள் பொதுவாகவே வெடிகுண்டு சுற்று என்றுதான் சொல்வது வழமை. ஏனென்றால் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை தீர்மானிக்கின்ற சுற்று 3வது சுற்று. அந்த சுற்றிலே இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமாகத்தான் இருக்கின்றது. எத்தகைய சவால்களையும் தமிழ் பெண்கள் முறியடித்து சாதகமாக மாற்றக்கூடியவர்கள் என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊடக கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவி செல்வி லட்சியா மகாதேவன் அவர்களை தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறோம். என் உயிருக்கும் மேலான தமிழுக்கும் சேற்றிலே பூத்திருந்த தாமரை மலர் போல் அழகாக அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கும், என் தரப்புவாதிகளுக்கும் மற்றும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும், அன்புக்குரிய டான் தொலைக்காட்சியின் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இன்று பட்டிமன்றத்தில் என்னுடைய தலைப்பானது, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே சவாலே. சாத்தியம் எனும் பக்கத்தில் பல விடயங்களை என் தரப்புவாதிகள் கூறி சென்றுள்ளார்கள். முதலாவதாக ஒரு அழகான திருக்குறளோடு தொடங்க இருக்கிறேன். எவ்வதுறைவதுலகம் உலகத்தோடு அவ்வதுறைவதறிவு. உலகத்தவர்கள் எவ்வாறு ஒழுகிக் கொள்கிறார்களோ அந்த உலகத்தவர்களோடு அதன் வழியே ஒழுகிக் கொள்வதே அறிவுடைமை ஆகும். எதிர்த்தரப்புவாதிகளின் கருத்துக்கு வருவதற்காகத்தான் இந்த திருக்குறள். அதாவது இன்றைய உலக ஓட்டமானது என்று சொல்லி தொடங்கி இந்த தமிழ் பெண்களை இந்த தலைப்புக்குள் புகுத்தி இருக்கிறார்கள். இந்த தலைப்பை நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால், எங்களுடைய மொழிகளில் எல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை பேசிய பெண்கள் அந்த காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் வீரத்தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ் பெண்கள் இன்றைய காலம் என்னும் போது 1990 தொடக்கம் இன்றைய ஆண்டாட 2026ஆம் ஆண்டு வரைக்கும் எவ்வாறு தங்களுடைய இந்த உலக ஓட்டத்திற்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை சாத்தியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய விடயங்கள் நடந்தது, அதனையே சவாலாக எண்ணாமல் சாத்தியமாக எண்ணிய எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு இன்றைய காலம் சவாலாக அமையுமா என்பதுதான் என்னுடைய நகைப்புக்குரிய கேள்வியாக இருக்கின்றது. என்னுடைய கருத்துக்களுக்கு வருவதற்கு முன்னர் எதிர்த்தரப்புவாதிகளின் கருத்துக்களுக்கு சற்று செவி சாய்த்து விட்டு வரலாம். அதாவது எங்களுடைய எதிர்த்தரப்புவாதியின் தலைவி குறிப்பிட்டிருந்தார், ஒரு பெண் நன்றாக கல்வி கற்று வெளி மாவட்டம் கிடைத்தாலும் அவளுடைய தாய் வெளிநாட்டு
வெளிநாட்டு ஆணுக்கு திருமணம் செய்ய முடித்திருக்கிறார் என்று சொல்லி. இது சவாலும் அல்ல, சாத்தியமும் அல்ல. இது அந்த தாயினுடைய ஆசை, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது மட்டுமல்லாமல் இந்த சமூக ஊடகங்களில் எங்களுடைய பெண்கள், அது மட்டுமில்லாமல் இந்த வேலை புரியும் இடங்களில் இந்த தமிழ் பெண்கள் நிறைய துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்க வேண்டும், உண்மையாகவே இந்த ஆண்கள் தான் வழக்கு போட வேண்டும். இந்த சமூக ஊடகங்களா இருக்கட்டும், அதாவது எங்களுடைய 10 விரலுக்கு அடுத்தது 11வது விரல் இந்த சமூக ஊடகங்களை கூறலாம் நடுவர்களே. இந்த 11வது விரலாக இருக்கின்ற இந்த சமூக ஊடகங்களில் கொடி கட்டி பறப்பவர்களே எங்களுடைய டான் தொலைக்காட்சி மாதிரி டான் என கூறக்கூடியவர்களே பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப எவ்வாறு அது சவாலாக அமையும்? அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியமாகத்தானே அமைகின்றது. இந்த தமிழ் பெண்கள் உலக ஓட்டத்தில் இன்றைய காலத்தில் கல்வியில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பெண்களின் கல்வி விகிதம் உயர்வாகத்தான் காணப்படுகிறது. ஏன் எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட எழுத்தறிவு வீதம் 98% காணப்படுகின்றது. கல்வியில் பெண்கள் சவாலாக இருந்திருந்தால் எப்படி அவர்கள் பல்கலைக்கழகத்தை தாண்டி வேலைக்கு சென்றிருப்பார்கள்? ஆகவே அது சாத்தியமாக மாறிவிட்டது. இரண்டாவதாக அரசியல். இன்றைய காலத்தில் முன்னைய காலத்தில் ஒரு கேள்வி இருந்தது 1990க்கு முன்னம், அதாவது எல்லா துறைகளிலும் பெண்கள் கொடி கட்டி பிறந்தாலும் அரசியல் துறைக்கு செல்வதில்லை என்று. அதையும் தாண்டி இன்று அரசியல் துறையிலும் பெண்கள் தொடங்கி விட்டார்கள். எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு கொஞ்ச காலத்திலேயே எங்களுடைய நாடுகளில் பெண்களுடைய தலைமைத்துவம் தான் இருக்கும். அதை விட இலங்கையில் தான் முதலாவது பெண் ஜனாதிபதியும் தற்போது, அது மட்டுமல்லாமல் முதலாவது பெண் பிரதமரும் தற்பொழுதைய பிரதமரும் பெண்ணாக இருப்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிடுவதன் மூலம் அவர்கள் சவாலாக இல்லை, சாத்தியமாக்கி விட்டார்கள் என்பது உண்மை. அடுத்ததாக இலங்கையின் தமிழர்களை பொறுத்தவரைக்கும், தமிழ் பெண்களை பொறுத்தவரைக்கும் 1990 இருந்து இன்று 2026 ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாவீரர்களாக சவால் என்று சொன்னால் பெண்கள் அந்த எங்களுடைய இன பிரச்சனைக்கு போயிருக்க மாட்டார்கள். அந்த இன பிரச்சனையில் ஆண்களுக்கு சரி நிகராக எங்களுடைய மாவீர சிங்கங்களாக போய் எங்களுடைய பெண்கள் சாதிச்சிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய பெண்களால் முடியாது எதுவும் இல்லை என்பதுதானே. அப்பொழுது அவர்கள் சாதித்து விட்டது, சாத்தியமாகிவிட்டது. அடுத்தது பொருளாதார துறையாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் பெண்கள் தான் சவால்களை விடுத்து சாதித்து விட்டார்கள். அதனால் தான் பெண்கள் நம்பர் 1 ஆக காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பிரசவ வலியால் ஒரு பெண் செத்து பிறக்கின்றாள். அப்படி இருந்தும் அவள் சவாலாக அதை இணைக்கிறாள் என்றால் இந்த உலகத்தில் குழந்தையை பிறந்திருக்காதல்லவா? அவள் அதை சாத்தியமாக்கினால் தான் பிள்ளைப்பேறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக கிராமப்புறத்தை பற்றி எதிர்த்தரப்பு வாதிகள் குறிப்பிட்டு சென்றிருந்த இது வேணுமென்னு சொன்னா சிட்டி சைட்டுக்கு சொல்லலாம் சாத்தியம் என்று. ஆனால் நான் ஒரு கிராமப்புற பெண், நான் கூறுகிறேன், இப்போ ஒரு பெண் அவளுடைய ஆடை சம்பந்தமாகவோ அவளுடைய நாகரிகம் சம்பந்தமாகவோ அது அவளுடைய பண்பாட்டை குறிக்கும். அது எங்களுடைய தமிழ் பெண்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கின்றது. அந்த பண்பாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த பண்பாட்டை நாங்கள் மதிக்க வேண்டும். ஆனால் அது சவாலாக அமையாது. அந்த சவாலையும் தாண்டி அதை சாத்தியமாக்கி விட்டார்கள் பெண்கள் என குறிப்பிட்டுக் கொண்டு இறுதியாக பாரதியார் அவர்களுடைய பாடல்களில் அது கற்பனை போக்காக பாடினார் என்று சொன்னார்கள். எனக்கு தெரிந்து இன்று என்னுடைய பாரதியார் உயிருடன் இருப்பார் என்று சொன்னால் பெண்களுக்கு பாட வேண்டிய அவசியமே இல்லாமல் பாவம் ஆண்களுக்கு பாடியிருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் சொன்ன அனைத்தும் கற்பனையும் தாண்டி நிதர்சன உண்மைக்கு மேலாக சென்று அனைத்துமே முற்று பெற்று பெண்கள் என்று எல்லா சவால்களையும் முண்டி அடித்து சாத்தியமாக்கி விட்டார்கள். அதனால் பாரதிதாசன் பாட வேண்டிய அவசியமே இல்லை என குறிப்பிட்டுக் கொண்டு, சிவன் சக்தி இல்லாமல் சிவனால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் சக்தியால் தனியாக வாழ முடியும் என்பதையும் நீங்கள் இங்கு காத்திருந்து பார்க்கலாம் என குறிப்பிட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வி லட்சியா மகாதேவன் அவர்கள், நான் அவருடைய பல பட்டிமன்றங்களிலே பல பேச்சுக்களை பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இன்றைய தினம் அவர் பொங்கி துள்ளி எழுந்து தனது வாதங்களை மிக ஆணித்தரமாக இந்த மன்றிலே சமர்ப்பித்திருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல கருத்துக்களை சமகாலத்தையும் விட இறந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை கோடிட்டு காட்டி இன்றைக்கு எல்லாம் சாத்தியப்பாடாக இருக்கிறது என்றும், மகாகவி சுப்பிரமணி பாரதி அன்றைக்கு இருந்திருந்தால் கூட பெண்களை விட்டு ஆண்களை பற்றித்தான் பாட வேண்டி இருக்கும் என்று தன்னுடைய எதிர்கால சிந்தனைகளை கூட இந்த மன்றிலே மிக நுட்பமாக பேசியிருக்கிறார். விவாதத்தினுடைய 3வது சுற்று எப்பவுமே ஒரு
அனல் பறக்கத்தான் அந்த சுற்று அமையும். இப்பொழுது இல்லை இல்லை, இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியத்தை விட சவாலாகவே இருக்கின்ற அணியினுடைய 3வது சுற்று பேச்சாளர் செல்வி லோஜிதா ஹரிகரன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி, தமது கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் தலைவணங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற நடுவரவர்களுக்கும் என் தரப்பு நண்பிகளுக்கும் எதிர்த்தரப்பு நண்பிகளுக்கும் உலகெங்கும் வாழ் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய இந்நேர வதனங்களை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இன்று விவாதிக்க வந்த தலைப்பானது இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சவாலே சாத்தியமே. அந்த வகையிலே எந்த ஒரு மாற்று கருத்துமின்றி அவர்கள் எதிர்கொள்வது சவாலே. அந்த வகையிலே நடுவரவர்களே, நாங்கள் இன்று பேசுவது தலைப்பிலே நாங்கள் வெற்றி அடைவதற்கு சாத்தியமில்லை என்ற கருத்தை சவாலாக நாங்கள் எடுத்து வரவில்லை. அதாவது பெண்கள் தற்கால சமூக ஓட்டத்திலே வெற்றி அடைகிறார்கள், அதற்கான வழி சவாலாக இருக்கிறதா சாத்தியமாக இருக்கிறதா, இதுதான் எங்களுடைய தலைப்பு. ஆகவே என்னுடைய கருத்து அது சவாலாகவே இருக்கிறது. நடுவரவர்களே, எங்களுடைய தமிழ் பெண்கள் எப்போதுமே போர்ன் வித் சில்வர் ஸ்பூன் அல்ல நடுவரவர்களே. அதாவது எப்படி என்றால், எந்த ஒரு வெற்றியை சம்பாதிப்பதற்கும் அவர்கள் அதிகமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய எதிர்த்தரப்புவாதிகள் எங்களுடைய அணிக்கு வலு சேர்ப்பது போல அரைத்த மாவை மீண்டும் மீண்டும் மறைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னுடைய நண்பி இறுதியாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தவர், அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே சவால்களை எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். அந்த வகையிலே என்னுடைய கருத்துக்களை இங்கு சிலவற்றை சிந்திவிடலாம் என்று நினைக்கின்றேன். தற்போது கல்வி வாய்ப்புகளை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு தமிழ் பெண்களும் கல்வி வாய்ப்புகளை பாடசாலைகளிலும் சரி, பல்கலைக்கழகங்களிலும் சரி, பட்டப்படிப்பு மேற்படிப்புகளிலும் சரி, அனைவருமே வெற்றியை பெறுகிறார்கள். ஆனால் அதற்கான வழிகள் அவர்களுக்கு இலகுவான சாத்தியமான வழிகளாக இருப்பதில்லை. அது மிகுந்த கடினமான சவாலான வழிகளாகவே இருக்கின்றது. காரணம், உதாரணமாக நான் ஒன்றை கூறலாம். நானும் ஒரு பல்கலைக்கழக மாணவி. என்னுடைய தங்குமிட வசதிகளிலே, போர்டிங் வசதிகளிலே நான் எதிர்கொள்ளும் சவாலையை இதற்கு உதாரணமாக காட்டிக்கொள்ள முடியும். இங்கிருக்கின்ற அறுவரும் அதனை அனுபவித்திருப்பார்கள். அடுத்ததாக எங்களுடைய எதிர்த்தரப்பிலே குடும்ப பொறுப்புகள் பற்றி பேசியிருந்தார்கள். அதாவது குடும்பத்திலே ஒருவர் திருமணமாகிய பெண் தற்போது வேலைக்கும் செல்கிறார், பல வழிகளில் சாதகமான வழிகளில் தன்னுடைய வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கிறார் என்று. ஆனால் நடுவரவர்களை தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்க்க போனால், தங்களுடைய மனைவி கேட்பதற்காக நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே ஒரு பெண், அதாவது தமிழ் பெண் ஒருவர் எப்பவுமே ஆண்கள் விட்டு கொடுப்பதில் உயர்ந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே 55% மேலே பெண்களானே படிக்கிறீர்கள். ஏனென்றால் நாங்கள் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் உடையவர்கள் ஆண்கள். அதை புரிந்து கொண்டால் சந்தோஷம். அதைத்தான் நடுவரவர்களை நானும் குறிப்பிட வருகிறேன். பெண்களுக்கு கல்வி என்பது தற்காலத்திலும் சவாலாக உள்ளது. அதற்காக தன்னுடைய வாய்ப்பை தியாகம் செய்வதற்கு அவருடைய வாழ்விலே ஒருவர் கிடைக்க வேண்டும் என்பதே நாங்கள் எதிர்கொள்கின்ற ஒரு சவாலாக இருக்கிறது. அதை எங்களுடைய தமிழ் பெண்கள் அனைவருமே எதிர்கொள்கின்ற சவாலாகவும் குறிப்பிட முடியும். அடுத்ததாக எங்களுடைய நடுவரவர்களே, தற்போது பேசியிருந்த எதிர்த்தரப்புவாதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள், பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது, சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலும் சரி, ஒவ்வொரு தமிழ் பெண்களின் வாழ்வுகளிலும் சரி, அவர்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசியை கூட அவர்களால் சுதந்திரமாக பயன்படுத்த முடிவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. ஐயா, என்னிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், பிரசவ காலத்திலே பெண்கள் தங்களுடைய தைரியத்தின் மூலம் மாத்திரமே குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு குழந்தையை பெற்ற பின்பு 2வது குழந்தைக்கு தயாராகின்ற ஒரு பெண் உலகிலே மிக தைரியமான ஒரு பெண், ஒரு மனிதர் என்ற ஒரு நிலையை அடைந்து விடுகின்றார். ஆனால் அதற்குள்ளும் எத்தனை சவால்கள் இருக்கின்றது தெரியுமா? 1ஆம் மாதம் தொடக்கம் 8 மாதம் வரை ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் வைத்திய சிகிச்சைக்கு செல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன், இதுவரை உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றுதான் செல்வி என்று அறிமுகப்படுத்தினேன். இப்பொழுது நீங்கள் பேசுகின்ற பொழுது எனக்கே சந்தேகமா இருக்கு. பேசுங்கள் ஐயா. தமிழ் பெண்கள் படுகின்ற சவால்களை பார்த்து பார்த்து மெருகறியவள் நான் என்ற வகையிலே தான் இத்தனை அனுபவங்களை என்னால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஐயா, அப்படி 8 மாதங்கள்
வைத்திய சிகிச்சைக்கு சென்று அதிலும் சுகர் பிரஷர் என்று கிழமையிலே 3 நாட்களும் அவர்களுக்கான கிளினிக்குகள் போடப்படுகின்றது. அப்படியான சவால்களையும் தாண்டி அந்த பிரசவ அறையிலே அது ஏன் நீங்க சவால் என்று கருதுகின்றீர்கள்? ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு ஆரோக்கியமான வழி என்று ஏன் நீங்கள் கருதவில்லை? அது என்ன சவால் உங்களுக்கு? ஐயா, குழந்தைக்கான ஆரோக்கியமான வழிக்காகத்தான் வைத்தியசாலை செல்கிறார்கள். ஆனால் அவள் அந்த பெண் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்தபடியே காலையில் எழுந்து கணவனுக்கும் தன்னுடைய புகுந்த வீட்டிற்கும் அல்லது தன்னுடைய சொந்த வீட்டிற்கும் எத்தனை வேலைகளை செய்ய வேண்டும், சோறு சமைப்பது முதல் வீடு கூட்டுவது முற்றம் கூட்டுவது என அனைத்தையும் செய்து நம்முடைய சமூகங்களே காணப்படுகின்ற பிக்மி அல்லது பொது போக்குவரத்துகளை எதிர்கொண்டு அங்கு வைத்தியசாலைக்கு சென்று வரிசைகளிலே நின்று தன்னுடைய அந்த ஒரு கிளினிக்கை அடைவதற்கு அவள் எதிர்கொள்கின்ற சவால் இன்றைய கால ஓட்டத்திலே பெண்கள் அடைகின்ற சவால்களுக்கு ஒரு உதாரணமாக குறிப்பிட முடியும். ஆகவே சாதிப்பதற்கு தடையில்லை என்பதை விட அடைவதற்கான சவால்களை எதிர்கொள்வது என்பதுதான் தற்கால சமூக ஓட்டங்களிலே பெண்கள் எதிர்கொள்கின்ற முக்கியமான ஒரு ஆணிக்கருத்தாகும். ஆகவே சவால்களை தகர்த்தெறிகின்ற போதுதான் இமாலயத்தை நாங்கள் அடைய முடியும் என்ற கருத்தின் அடிப்படையிலே தற்கால சமூகத்திலே சமூக ஓட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழ் பெண்கள் சாத்தியமான வழிகளில் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளவில்லை, சவாலான வழிகளில் தான் வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது இந்த 3வது சுற்று பேச்சாளர் நிறைவு பேச்சாளராக செல்வி லோஜிதா ஹரிகருடைய பேச்சுடன் இந்த விவாதம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது தீர்ப்புரை சொல்ல வேண்டிய நேரம். உண்மையிலேயே இந்த பட்டிமண்டபத்தினுடைய தலையங்கத்தை மிக நுட்பமாக விளங்கி இந்த பேச்சாளர்கள் அனைவரும் தங்கள் அணிசார்பான வாதங்களை மிக நிறுத்திட்டமாக வாதிட்டார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய உலக ஓட்டமானது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமா சவாலா என்பது இன்றைய பேசுபொருளாக அமைந்தது. ஒரு கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாம் கேட்டு பார்த்து ரசித்திருப்பீர்கள். இப்பொழுது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். இன்றைக்கு உலகமயமாக்கலுக்குள்ளே விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்கள் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே என்று பாரதி பேசுகிறான். அதே போல அந்த மேல் நாட்டில் வளர்கின்ற தொழில்நுட்பம் கலைகள் சார்ந்தவை எங்கள் நாட்டுக்கும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமி பந்திலே நாங்களும் ஓடிக்கொண்டிருக்க முடியும், அதாவது வாழ முடியும் என்கின்ற நிலைப்பாடு அன்றைக்கே பாரதிக்கு தெரிந்திருக்கின்றது. இன்றைக்கு சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் பெண்கள் சைக்கிள் ஓடுவதே தடையாக இருந்த ஒரு காலம் இருந்தது. பின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் ஓடுவதற்கு அனுமதித்தார்கள். இன்றைக்கு நான் ரெயின் ஓடுகின்ற பெண்ணை பார்க்கவில்லையே தவிர லொரி ஓடுகின்ற பெண்ணை பார்த்திருக்கிறேன். ஒரு ஆற்றலும் ஆளுமையும் இன்றைக்கு எங்கேயோ வந்துவிட்டது. கல்வித்துறையிலே அதீத சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக பெண்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். பெரும்பாலும் பல்கலைக்கழகங்களிலே இன்றைக்கு 55% மேற்பட்டவர்கள் பெண்கள். அந்த அளவுக்கு கல்வியிலே உச்சம் தொட்டிருக்கிறார்கள். பதவி நிலையிலே உச்சம் தொட்டிருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது பேசுபொருள் என்னென்றால், இன்றைக்கு உலகமயமாக்கலுக்குள்ளே சேர்ந்து ஓடுவதற்கு எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு அது ஒரு சவாலாக இருக்கின்றதா சாத்தியமாக இருக்கின்றதா என்பதுதான் பேசுபொருள். தனியே இல்லறம் குடும்ப வாழ்க்கை சுற்றம் உற்றம் உறவினர் என்று வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள் கல்வியிலே சரி ஒரு கட்டத்திலே முன்னேறி கொண்டு வந்திருந்த காலம் போய் அந்த இடத்தை விட்டு வெளியிலே வந்து பெண்கள் முகம் கொடுப்பது அவர்களுக்கு சாத்தியமா சவாலா என்பதுதான் இன்றைய பேசுபொருள். கிராமப்புறங்களிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பலர் இன்றைக்கும் அந்த கிராமத்தை விட்டு வெளியிலே வருவது கூட மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. பலர் இன்றைக்கு அப்படியே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. வந்து போனாலும் வெளியிலே வருவது குறைவாக இருக்கின்ற காலம் இருக்கின்றது. அப்படியான அந்த பெண்கள் எல்லாம் சமூகத்துக்குள்ளே வந்து வெளிநாட்டு மோகங்களுக்குள்ளே வெளிநாட்டு வாழ்க்கைக்குள்ளே கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்து வெளிநாடுகளிலே இன்றைக்கு மிகப்பெரிய அபிவிருத்தியாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்குள்ளே தங்களை இணைத்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும் என்பதில்
மாற்று கருத்து இல்லை. உண்மையிலேயே தமிழ் பெண்கள் என்றால் நாங்கள் நினைப்பது கற்பு, பண்பாடு, கலாச்சாரம், கணவன், குழந்தைகள், மாமா, மாமி, அப்பா, அம்மா, உறவினர்கள் என்று ஒரு வட்டத்துக்குள்ளே நின்று யோசிக்கின்ற பொழுது இது பெண்களுக்கு நிச்சயமாக சவால் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தலையங்கத்திலே தமிழ் பெண்கள் என்று போட்டுகிறீர்கள். உலகத்தினுடைய எட்ட முடியாத சிகரங்களை எல்லாம் எட்டி பார்த்த பெண்கள் தமிழ் பெண்கள். 33, 35 கடல் மைல் நீந்தி போய் இலக்குகளை அடையக்கூடிய வல்லமை பொருந்திய பெண்கள் தமிழ் பெண்களாக இன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பெண்களுடைய பெயர்கள் நாவிலே வந்தாலும் கூட இன்றைய கால சூழ்நிலை கருதி உச்சரிக்க முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். தமிழ் பெண்கள் என்றைக்குமே ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட பெண்கள். அவர்களை எல்லாம் நெருப்பை மறைப்பது போல் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க முடியாது. வீறு கொண்டு எழுந்திருக்கக்கூடிய பெண்கள் இன்றைய தமிழ் பெண்கள். உலகமயமாக்கல் என்ன, எந்த உலக ஓட்டமாக இருந்தாலும் மேற்கத்தைய கலாச்சாரம் தொழில்நுட்பத்தில் மேற்கத்தைய பெண்களுக்கு ஆண்களுக்கு எதிராக இல்லை, இணையாகவில்லை, ஒருபடி மேலாக சென்று தங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை தமிழ் பெண்களுக்கு இருக்கின்றபடியினாலே இன்றைய உலக ஓட்டம் என்பது தமிழ் பெண்களுக்கு சாத்தியமே என்று எனது தீர்ப்பினை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி இவ்வளவு நேரமும் எங்களோடு ஒளி அமைப்பில் இணைந்திருந்த டான் பணிக்குழுவினருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பெருங்குடி மக்கள்.